அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஐயா காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? உங்களை சந்தித்து ஒரு 2 வாரம் ஆகுது. நடுவில் அந்த மழை வெள்ளம் இதெல்லாம் இருந்ததுனால உங்களை சந்திக்க முடியாமல் அந்த சூழ்நிலையில் இருந்தேன். நம்ம அந்த பதிவை மறுபடியும் நம்ம இன்னைக்கு தொடங்க போகிறோம். ஐயா, நம்ம இந்த பதிவு தொடங்குறதுக்கு முன்னே ஒரு சிறு கேள்வி ஐயா. திருக்குறளில் 1330 குறள் இருக்குது. அந்த 1330 குறளில் வாழ்க்கைக்கு முக்கியமான இன்னைக்கு உபயோகப்படுறாங்க எல்லாமே உபயோகம், எல்லாமே முக்கியமான குறள் தான். ஐயா சொல்ல முடியுமா? ஏதாவது சில துளிகளை பற்றி திருக்குறளில் முக்கியமான குறள்கள் எவை என்று ஐயா சொல்ல முடியுமா ஐயா? 1330 திருக்குறளுமே வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள குறள்கள் தான். அது என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்றத ஆழ்ந்து பார்க்குற போது தான் புரியும். ஆனால் இப்போது நீங்கள் கேட்டிருக்க கேள்விக்கு எப்படி சுருக்கமாக எதை சொல்கிறது அப்படின்றது முதல்ல கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. ஏன்னா தமிழில் என்ன இருக்குது, தமிழில் என்ன தமிழை படித்து என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. தமிழில் இல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாம் இருக்கிறது. தமிழை படிக்காதவங்க தான் அதுபோலாம் பேசுவாங்களே தவிர தமிழில் கொஞ்சம் ஆழ்ந்த அறிவு நிரம்ப பெற்றவர்கள் அதனுடைய சிறப்பை தெளிவாக உணர்ந்திருப்பார்கள். தமிழிலே பல நூல்கள் இருந்தாலும் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளவை என்று கருதத்தக்க நீதிகளை சொல்கின்ற நூல்கள் மிகுதி. அதில் தலை சிறந்தது திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம். இதை எதையுமே படிக்காத சிலர் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுருப்பாங்க. அதுபோல் ஆளுங்களை நினைக்கிற போது எனக்கு விவேக சிந்தாமணி அப்படின்ற நூலிலிருந்து ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. தண்டாமரையின் உடன் பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டூகம் வண்டோ காணத்திடையிருந்து வந்தே கமல மது உண்ணும் அப்படின்ற அந்த 2 வரிகளை பார்க்கலாம். குளம் இருக்குது, தாமரை குளம், தாமரை பூத்துருக்குது, இந்த குளத்தில் மீன்கள் இருக்குது, தவளைகள் இருக்குது, எல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்குது. அது அந்த குளத்தில் நீர் வந்தபோது அதில் ஒட்டி இருக்கின்ற அந்த ஆம்பல், அல்லி போன்றவை உடனே திரும்பவும் உயிர் பெற்றுவிடும். தண்ணி வந்த உடனே பறவைகளும் இது போன்ற விலங்குகளும் சேர்வது உண்டு. அப்படி அங்கேயே உண்டாகி வாழ்ந்தால் கூட மண்டூகம் அப்படின்றது தவளை சொல்கிறாங்க. அது குளிர்ந்த தாமரை மலரோடு தோன்றினால் கூட அந்த தாமரை பூவில் இருக்கின்ற சுவையான தேனை நுகர்ந்து பார்ப்பதில்லை, அனுபவிக்கிறதில்லை. அது ஏதாவது பூச்சி வந்தால் பிடிச்சி தின்னுட்டுருக்கோமே தவிர இந்த தேனின் சுவையை உணர்றதில்லை. ஆனால் வண்டுகள் வரும், எங்கேயோ இருந்து வரும், எங்கேயோ ஒரு காட்டில் வாழக்கூடிய வண்டு பறந்து அந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேனை அனுபவித்து விட்டு செல்லும். அதுபோல் மக்கள் பலர் இருந்தாலும் அவர்களில் சிலந்து தான் இதை ரொம்ப விரும்பி அனுபவிக்கின்றார்கள். திருக்குறளுடைய பெருமையை சொல்லாதவர்கள் யாருமே இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தமிழர்கள் வேண்டியதெல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம். டால்ஸ்டாய் தம்முடைய நாவல்களிலே திருக்குறள் கருத்துக்களை எடுத்து கையாண்டிருக்கிறார். அதில் மயங்கின காந்தியடிகள் இது எங்கே இருந்து எடுத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னபோது காந்தியடிகள் தாம் திரும்பவும் தமிழராக பிறந்து திருக்குறளை கற்க விரும்புவதாக சொல்லியிருப்பார். அப்புறம் ஆப்பிரிக்க காடுகளிலே ஆப்பிரிக்க மக்களுக்கு தொண்டு செய்ய சென்ற டாக்டர் ஆல்ஃபிரட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் தம்முடைய புத்தக அலமாரியில்
அவருடைய வேதாகமம் பைபிளுக்கு பக்கத்தில் திருக்குறளை வைத்து போற்றி கொண்டிருந்தார். அவர் திருக்குறளை ரொம்ப விரும்பி போற்றி கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷம் அது நமக்கு தமிழ் மொழியில் கிடைச்சிருக்கு. ஆனால் அதனுடைய சிறப்பு நமக்கு பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. எல்லா திருக்குறளையும் 1330 படிக்கிறதுனா கூட ஒரு சில திருக்குறள்களையாவது படிக்கலாம். வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய சில குறள்களை நான் சொல்கிறேன். ஒரு திருக்குறள், நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. கலன் அப்படின்னா ஒரு சின்ன படகு மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை கப்பல் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். காமக்கலன் அப்படின்னா விரும்பி ஏறுகின்ற கப்பலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆற்றுல கடக்கிற போது பயன்படுத்துகிற படகு போன்றதுன்னு வச்சுக்கலாமே. காமக்கலன் அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்குறார். மேலே சொல்ல போகிற அந்த 4 செய்திகளும், அதாவது மனுஷன் ரொம்ப விரும்பி ஏறிக்கொள்ளக்கூடிய கப்பல்கள் என்று சொல்லுகிறார். முதல்ல நெடுநீர் அப்படின்னு சொல்கிறார். நெடுநீர் அப்படின்னு சொன்னால் கடந்து போகிறதுக்கு நீர் நிலைகளை கடப்பதற்கு பயன்படுவது இந்த கப்பல் தானே, படகு தானே. இது நெடுநீர் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தண்ணியில் நெடுநீர், அது காலம் தாழ்த்துவார். ஏதாவது ஒரு செயலை சொல்லியிருந்தால் பள்ளிக்கூடத்தில் பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு பாடம் கொடுத்தோம்னாக்கா ஒரு வாரம் விடுமுறை இருந்ததுன்னா விடுமுறை முடித்த பிறகு செய்யாமல் வருவான். அண்ணன் கேட்டால், சார் மறந்து போச்சு சார் அப்படின்வான். இந்த மறதிக்கு காரணம் என்ன? நெடுநீர், காலம் தாழ்த்துதல். இன்னைக்கு போனோம் உடனே வேலையை செய்யணும் அப்படின்னு செய்ய மாட்டான். அதான் 4 நாள் லீவ் இருக்க அப்படின்னு காலத்தை கடத்திக்கிட்டே இருப்பான். நெடுநீர், இந்த காலம் கடத்தாது. நாளைக்கு பண்ணிக்கலாம், 2 நாள் செல்வோம். அடுத்தது இந்த காலம் கடத்திக்கிட்டே வந்தால் மறதி வந்து சேர்ந்துடும். மறதி, இந்த மறதி வந்த உடனே சோம்பேறித்தனம் வந்து சேரும். மடி, சோம்பல். சோம்பேறித்தனம் வந்த உடனே சுகமாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். துயில். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும், இந்த 4ம் வாழ்க்கையில் உருப்படாமல் போகணும்னு நினைக்கிறவர்கள் பார்த்தியா, அவன் விரும்பி ஏறுகின்ற கலன்களாக இருக்கும். ஆகவே இவற்றை தவிர்த்து வாழ்தல் வேண்டும் அப்படின்றது சொல்கிறார். இந்த திருக்குறள் எண் 605. அடுத்தது நம்ம இயக்கி கொண்டிருப்பவை நம்ம உடலாக அமைந்திருக்கக்கூடிய 5 பொறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லப்பட்டவை. மெய்ன்னு சொல்கிறாங்களே தவிர அதில் நிறைய பொய் தான் இருக்கும். ஆனால் அதை மெய்யாக மாற்றிக்கொள்ள வேண்டியது மனிதனுடைய கடமை. அதனால தான் மெய்ன்னு சொல்கிறாங்க. வாய் சுவைக்கு அடிமைப்பட்டது. கண்ணு நல்லதை பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்டதுனாலும் அது விரும்பி பார்க்க வரும்போது தேவையற்ற வேண்டியதாக தான் இருக்கும். அடுத்தது மூக்கு, முகர்தல். செவி, காது. இந்த 5 தான் நம்ம இயக்கப்படுகின்றோம் இல்லையா? இந்த 5ம் எப்படி நம்ம இயக்குகிறதோ அப்படி தான் செயல்படுகின்றோம். இவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது நல்லது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் ஒரு உறுப்பு, அதுக்கு விருப்பப்பட்ட ஆசைகள் மிகுதியாக இருக்கும். அவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசை அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். அவான்றது அதிகமாக இருப்பது, பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் ஈடுபடும் இந்த புலன்கள்.
அதனால் வள்ளுவர் என்ன சொல்றாரு, உங்களால் எதை அடக்க முடியலைன்னாலும் ஒன்றே ஒன்றத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யா காவாராயினும் நான் காக்க அப்படின்றார். சரி, காக்கலைன்னா என்ன ஆகும்? காவாக்கால் காக்கலைன்னா சோ காப்பர் சொல் இழுக்கப்பட்டு, சொல் இழுக்கப்பட்டு என்ன ஆவீங்க? சோ காப்பர் துன்பத்தை அனுபவிப்பார்கள். நாக்கை அடக்கலைன்னு சொன்னால் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படி சொல்லியிருக்கார். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட சுவைக்கு அடிமையாகிவிட்டால் நோய்வாய்ப்பட்டு விடுவோம். உப்பு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் ப்ரெஷர் வந்துடும். அளவுக்கு அதிகமாக இனிப்புகளை உண்டு கொண்டே இருந்தால் ஒரு காலகட்டத்தில் சர்க்கரை நோய் வந்து பற்றி கொள்ளும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி சொல்லுகின்ற சொற்கள் இருக்கும் இல்லையா, அது கூட கவனித்து எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்பதை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த நான் காக்க அப்படின்னு சொல்கிறார். நான் நாக்கு, நாக்கை சுவைக்கு மட்டுமல்ல பேசுவதில் கூட அடக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நீ எதை பாதுகாக்கலைன்னாலும் எதைனான்னு அர்த்தம், மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்டவற்றில் அடக்க முடியலைன்னா கூட இதற்கு சொல்லப்படாத ஒன்று இந்த வாய்க்குள்ளே அடக்கமாக இருந்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா, அந்த நாக்கு அதை காக்கவில்லை, ஆனால் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லுகின்றார். இது 127வது திருக்குறள். சரி, நான் காக்க வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றி பார்க்கலாம். வள்ளுவர் என்ன சொல்றாரு கேட்டேன்னா, சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லிற்க சொல்லிற் பயனில்லா சொல் என்று சொல்லுகின்றார். நீ பேசுகிற சொற்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், சொல்லில் பயனுடைய சொல்லுக. இதையோ சொல்கிறது அப்படின்னு சொன்னால் உனக்கு மட்டும் இல்லாமல் உன்னுடைய வாய்மொழியை கேட்கிறவர்களுக்கும் ஏதாவது பயனை தரும்படியான சொற்களை சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார்? சொல்லற்க சொல்லாதீங்க, மரியாதையாக சொல்றார். சொல்லாத அப்படின்னு கட்டளை இடல, சொல்லற்க. முன்ன சொல்லும்போது சொல்லுக, அங்கேயும் மரியாதையாக தான் சொல்றார். சொல்லு அப்படின்னு கேட்கலாம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொற்களில் பயனுடையவற்றை சொல்லுங்க. சொல்லில் பயனில்லா சொல், பேசுகின்ற சொற்களிலே பயனே, அதாவது சொல்லுகின்றவனுக்கோ அல்லது கேட்பவனுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ பயனில்லாத சொற்களை சொல்லாதீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்கிற சொல்லு கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கேட்டீங்கன்னா, சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் வெல்லும் சொன்மையின் இன்மை அறிந்து. சொல்லுக சொல்லை, சொல்ல வந்த செய்தியை சொல்லுங்க, எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், பிரிது ஓர் சொல், நீங்கள் கூறுகின்ற கருத்து இருக்கிறத வேற ஒருத்தன் வேற ஒரு மொழியினால வெற்றி பெறாத வகையில், அதாவது உங்கள் சொல்லு தான், நீங்கள் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப சிறந்த வார்த்தை, சிறந்த மொழி, பயனுள்ள வார்த்தை என்று கருதும்படியான சொற்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதனால் இந்த நாவை இதனால் நாம் அடக்கி பாதுகாக்க வேண்டும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, வாழ்க்கையில் முக்கியமாக கடைபிடிக்கணும். இப்போ சாதாரண பார்த்தா நல்ல நிறைய சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் மாதம் ஊதியம் வாங்குகிறார். என்ன கேட்டாக்கா, நான் இஎம்ஐ கட்டுறேன், அதை கட்டுறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாத கடைசியில் கை நீட்டுறாங்க. அது பழைய காலத்திலலாம் சொல்லுவாங்க. அதாவது மாதத்தினுடைய முதல் வாரத்தை கோல்டன் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வாரத்தை சில்வர் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க, மூணாவது வாரத்தை
காப்பர் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது வாரத்தை பாப்பர் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த காலத்தில் கோடியாக சம்பாதித்தால் கூட இல்லைன்ற பாட்டு தான் பாடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இது ஒரே ஒரு திருக்குறளை மனசில் வச்சுட்டு வாழ்க்கை நடத்துனாங்கன்னு சொன்னால் எல்லோரும் நிம்மதியாக ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த திருக்குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடு இல்லை, போகாறு அகலாக்கடை அப்படின்னு சொல்கிறார். ஆகாறு அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கணும். ஆகு ஆறு, ஆறுன்னா நெறி வழின்னு அர்த்தம். ஆகு ஆறு, ஆதல் பொருள் வருகின்ற வருவாய் வழி இருக்கிறத, அது அளவு இட்டிதாயினும் அளவில் குறைந்ததாக இருந்தாலும் கேடு இல்லை, உனக்கு ஒன்றும் வாழ்க்கையில் கெடுதலே வராதுப்பா அப்படின்றார். எப்போ போகாறு, அதாவது போகு ஆறு, ஆறு வழி, அது என்ன வழி? போகு ஆறு, உனக்கு வருவாய் வருவதை ஆகு ஆறு என்று வைத்துக்கொள், நீ செலவு செய்கிறத போகு ஆறு என்று வைத்துக்கொள். அது அகலாக்கடை, அது விரிவடையாத போது. 100 ரூபா சம்பாதிக்கிறோன்னு சொன்னால் 99 ரூபாய் செலவு செய்தாலும் கெடுதல் இல்லை, 1 ரூபா மிச்சம். 1 ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஒரே 1 ரூபா கடன் வாங்குறேன் அப்படின்னா இன்றைக்கி 1 ரூபா, நாளைக்கு 1 ரூபா, மறுநாள் 1 ரூபா, இப்படி போயிட்டே இருந்தான்னா மாத கடைசியில் 30 ரூபா கடன் வாங்கியிருப்பான். அது இது போக்கு ஆறு, அகண்டு கொண்டே போகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் கேடு தான் வந்து சேரும். கடன் கொடுத்தவன் சும்மா இருக்க மாட்டான், கழுத்தில் துணியை போட்டு பிடிச்சிட்டு வந்து நிற்பான், வாங்கி வச்சிருக்க வெஹிக்கிளை தூக்கிட்டு போயிடுவான். இப்படியெல்லாம் இருக்கும். ஆக வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட நெறிமுறைகளை கடைப்பிடிப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன். அதோடு இல்லை, சிலர் செயல்படுகின்ற போது ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கும். நான் எப்பேற்பட்டது தெரியுமா, என்ன ஒன்றாலும் சாதிப்பேன், என்னால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை, எதையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். செயலை தொடங்குவதற்கு முன்னாலே தெரியும். இது ஒரு இடத்துல வள்ளுவர் ஒரு குறள் சொல்கின்றார். கடை கொட்க செய்கிற்பது ஆண்மை, இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும் அப்படின்னு சொல்கிறார். கடை கொட்க செய்கிற்பது ஆண்மை, ஆண்மை வீரம், செயலை செய்து முடிக்கின்ற ஆற்றல் எது என்று கேட்டால், தொடங்கின காரியத்தை பற்றி எதையும் பேசாமல் அதை முடித்து விட்ட பிறகு அதை பற்றி பேசுவது தான் கடை கொட்க. இறுதியில் முடிவு பெறுகின்ற வரையிலும் அதை பற்றி வெளியில் பேசாமல் இருந்து செய்து முடிப்பது தான் ஆற்றல் மிக்க தன்மை என்று சொல்லலாம். இடை கொட்கின், நீ செயலை தொடங்கிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாலே நடுவில் பற்றியா நான் அந்த காரியம் செய்துட்ருக்கேன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியும், முடிச்சிடுவேன், நான் இதை செய்துவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பல தடைகள் ஏற்பட்டு என்ன செய்ய, நீ சரியாக செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு பலர் இருப்பாங்க, இல்லை பல காரியங்கள் தடையாக வந்து சேரலாம். இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். அதனால் பல கேடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் எதை தொடங்கினாலும் முடிக்கின்ற வரையிலும் அதை பற்றி பேசாதே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது நாம் அதிகமாக நோயினாலே வருந்துகிறோம். நோய்க்கு என்ன காரணம்? வள்ளுவர் ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு, மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு. அந்த மருந்துன்ற அதிகாரத்தில் 10 குறள் சொல்கிறார். மருந்துன்னா நம்ம மெடிசன் எடுத்துக்கணும் இல்லையா, அதை தான் சொல்கிறாருன்னு வச்சுருக்கோம். நோய் வந்தால் நோய் தீர்ப்பது எப்படி என்பதை பற்றியும் அதை சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் அது நோயுற்றவர்கள் நோய் தீர்ப்பதை பற்றி பின்னால் கடைசியில் ஒரு 4 திருக்குறளில் தான் பேசுகிறார். மற்ற 6 திருக்குறளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். வருமன் காப்போம் சொல்கிறேன். அதில் ஒரே ஒரு திருக்குறளை சொல்கிறேன்.
மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி முனின் அப்படின்னு சொல்கிறார். மருந்துன்னு நிறைய நினச்சிட்டார். நோயுற்றவர்கள் எப்படி நோய் போக்குறதுன்றதை பற்றி சொல்லுவார்னு பார்த்தா அந்த திருக்குறள் என்ன சொல்கிறார், மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு. யாக்கைன்னா உடல்னு அர்த்தம். இந்த உடம்பு நீ எடுத்திருக்கின்ற உடம்புக்கு மருந்து என ஒன்று வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதிகாரம் மருந்துன்னு வச்சுருக்காரு, ஆனால் மருந்துன்னு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார் காரணம் கேட்டீங்கன்னா, அருந்தியது அற்றது போற்றி உணி. அருந்தியது முன்னால் சாப்பிட்ட உணவு, அற்றது அது செரித்து விட்டது அப்படின்றது தெரிந்து உணின் அடுத்த வேளை உணவை உட்கொண்டால் மருந்துன்னு ஒன்று தேவையில்லை. மருந்துன்னு ஒன்று தேவையில்லைன்னு அர்த்தம், நோய் என்று ஒன்று ஒன்றும் வராது. நோயே எதனால், நீ உண்ணுகின்ற உணவு வகைகளால்தான். அது ஔவையார் கூட ஒரு இடத்துல சுருக்கமாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பசித்து புசி அப்படின்னு சொல்லுவாங்க. புசின்னா சாப்பிடுன்னு அர்த்தம். பசி எடுக்கிற போது சாப்பிடு, கண்ட நேரத்தில் சாப்பிடாத அப்படின்னு சொன்னார். இதுதான் வெறும் சுருக்கமாக சொல்கிறாரு, வெறும் நல்லா விரிவாக சொல்கிறார். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு, உடம்புக்கு மருந்துன்னு ஒன்று தேவையில்லை. அருந்தியது முன்னாலே உண்ட உணவு, அற்றது செரித்தது போற்றி பாதுகாத்து உண்டான் அப்படின்னு சொல்கிறார். இப்படி வரிசையாக அந்த உணவை பற்றி தான் சொல்லிகிட்டே வருவார். எது அப்படி செய்யும் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு 3-4 திருக்குறளில் தான் மருத்துவம் பார்ப்பது எப்படி. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும். வாய் நாடி, வாய்ப்பை செயல் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு. பிடிப்பு. ஆக நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் உண்ணுகின்ற உணவு தான் காரணமாக இருக்கிறது. அது உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே அந்த மருத்துவ பண்பு இருக்கிறது அப்படின்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நல்ல வாழ்க்கை அமைத்து கொண்டால் எப்படி வாழணும்னு சொன்னால் அதுக்கும் ஒரு குறளை சொல்கிறார். இதையும் மனதிலே பதிய வைத்துக் கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புக நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்ட்டு ஒரு குறள். பகுத்துண்டு, இந்த பகுத்துண்டுன்னு பார்த்தோன்னே என்னன்னு பார்க்க வேண்டியதில்லை, அது பிரித்து படிக்கின்ற ஒரு அந்த எது என்ன அப்படின்னு தெரிஞ்சு படிச்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு குறளும் தெளிவாக படிக்கும். பகுத்து உண்டு, பகுத்து பங்கு போட்டு உண்டு, நீ மட்டும் சாப்பிடாம பக்கத்தில் இருக்கிறவங்களை பகிர்ந்து கொடுத்து உண்டு. அது எப்போ வரும் அந்த பண்பு? பல் உயிர் ஓம்புதல். பல்லுன்னா பலன்னு அர்த்தம். உயிர்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களையோ இல்லை உணவு நாமல் வாடுகின்றவர்களையோ அல்ல மற்ற உயிரினங்களுக்கோ அதை கொடுத்து அவர்களும் உயிர் வாழ்வதற்கு ஓம்புதல் என்னும் செயலை மேற்கொண்டால் அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப சிறந்தது அப்படின்னு பல்வேறு நூல்களை ஆராய்ந்தறிந்த புலவர்கள் கற்றறிந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புக நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எவ்வளவோ அறங்களை பற்றி சொல்லியிருப்பார்கள். கோயில் கட்டு, குளம் வெட்டு, குழா போட்டு கொடு, தான தர்மம் பண்ண, அவனுக்கு இது போட அப்படின்னு. இதில் எல்லாம் விட சிறந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா கையில் இருப்பதை பகிர்ந்து உண்டு வாழ்வது. அது விளம்பரம் போட்டு நான் இன்றைக்கி 1000 பேருக்கு சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னு பலர் இடத்துல காசு தாண்டி உணவு போடுறதில்லை. நம்ம சாப்பிட வைத்திருப்பதில் கூட ஒரு பகுதியை பசித்தவர்களுக்கு கொடுத்து விட்டு உண்பது என்பது மனித வாழ்க்கைக்கு சிறப்பை தரும் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் தான் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய சில குறள்கள் என்று நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. இதோடு குறள் முடிஞ்சது இல்லை, நிறைய குறள். அதாவது ஒரு செயலை எப்படி செய்வது, அரசன் எப்படி ஆட்சி புரிவது, தூதுவனாக இருக்கிறவன் எப்படி செய்வது, உழவு தொழிலை செய்கின்றவன் எப்படி செய்ய வேண்டும், அன்பு வாழ்க்கை நடத்துவார்கள் எப்படி இணைந்து வாழ்க்கை நடத்த வேண்டும், இறைவனிடத்தில் அன்பு செலுத்துவார்கள் எப்படி வாழ வேண்டும், அறவொழுக்கம் என்பது என்ன, அன்பு என்பது என்ன, இப்படி நிறைய செய்திகளை கொஞ்சம் வகுத்து சொல்லியிருக்கிறாரு.
இது தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷம். அதை உணர்ந்து தமிழரை காப்பாற்றினால் அது அவன் வாழ்க்கை செம்மையாக அமைத்துக் கொள்வதற்கு பெரிதும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அந்த இதை ரெக்கார்டிங் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். ரொம்ப நன்றி ஐயா. ஆண் புகழ் வள்ளுவர் பெருந்தகை வாழ்க. வான் புகழ் வள்ளுவர் பெருந்தகை வாழ்க. ஐயன் தேன் தமிழ் தீருக்குறள் பொதுமறை வாழ்க. ஈரடியில் உலக